ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் இல்லையா மேட்ச் விளையாடுறதுக்கு, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ நாங்கள் விளையாண்டது ஏர்போர்ட் பக்கத்தில் தான். அடிக்கடி இது மாதிரி ஃப்ளைட் போயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்தில் 2.5 கிலோமீட்டர்ஸில் இருக்க ப்ராட்வே சினிமாஸுங்கிற ஐமேக்ஸ்க்கு தான் நாங்கள் ஃபில்ம் பார்க்க போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் நின்று ஒரு வீடியோ போடுவோன்ட்டு காம்பவுண்டுக்கு மேலே நல்லா தெரியல, இருந்தாலும் அவங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் இருக்க ரோடுக்கு ஆப்போசிட்லேயே தான் தேட்டர் இருந்துச்சு. ஸோ ப்ராட்வே சினிமாஸ் தேட்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டுட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஹிப்ஹாப் தமிழா மூவி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடைசி உலகப்போர் அப்படிங்கிற ஃபில்மு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபில்ம் பற்றி சொல்லணும்னா ஹிப்ஹாப் தமிழில் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நட்பே துணை, அப்புறம் மீசை முறுக்கு, நான் சிரித்தாள் அப்படிங்கிற 3 படம், இதோட சேர்த்து 4 படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக், அது இல்லாமல் கதை வசனம் எல்லாமே இவரே தான் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக இவரோட திறமையை இந்த ஃபில்மில் ஃபுல்லாகவே பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்த அந்த 3 ஃபில்மே நல்ல ஃபில்ம் தான், அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே இந்த ஃபில்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபில்மை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த தேட்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ப்ராட்வே சினிமாஸ், அதாவது ஐமேக்ஸில் டால்பி அட்மோஸ் தேட்டர், அதாவது ஸ்க்ரீனை பற்றி சொல்லி ஆகணும், சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம தேட்டருக்குள்ளே போகிற இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். தேட்டருக்குள்ளே போன வேட்டி அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். போட்டு பைக்கு மேலே வந்தோம். தேட்டர் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க ப்ராட்வே. ஆக்சுவலாக நாங்கள் ஃபில்முக்குண்டான டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தோம். 6th ஸ்க்ரீனில் ஃபில்ம் போட்டிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது 6 ஸ்க்ரீன் மேலே இருக்குன்ட்டு. ரொம்ப பெரிய தேட்டருங்க, அதுவும் பார்க்க லுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் இதான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் பார்க்குறேன். நம்ம இருக்க சேலம் தேட்டரில் பார்த்திங்கன்னா டால்பி அட்மோஸ் 4Kயில் பார்க்குற ஃபீலுக்கும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அதே 4K டால்பி அட்மோஸ் தான் சொல்கிறாங்க நம்ம தேட்டர்லேயும் சேலமில். பட் ஆனால் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே லுக் வைஸ் பார்த்தாவும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் நான் சொல்கிற அந்த டிஃப்ரென்ஸ், அந்த சவுண்ட்ஸ் டால்பி அட்மோஸில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சேலமில் இது மாதிரி சொல்லிவிட்டு டால்பி அட்மோஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு நமக்கு வேல்யூபுளாக இல்லை. கம்பேரிட்டிவ்லி டால்பி அட்மோஸ் ப்ராட்வே தேட்டரில் நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற இடத்துல ஃபில்ம் பார்த்ததுக்கும் இது மாதிரி நேட்டிவ் பிளேஸில் பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். சிகப்பு கயிறுனால கட்டி இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சீன பழமொழி சொல்லுது. என் பேரு நட்ராஜ். இப்ப நான் சொல்ல போறது என்னோட கதை தான். ஆனா அதுல ஹீரோ நான் இல்லை. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபில்ம் ஹிப்ஹாப் தமிழாக எடுத்திருந்தார். ஃபில்ம் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டோம். ஃபில்மோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கதையை ரொம்ப இன்டெப்த்தாக வச்சு யோசிச்சு எடுத்துருக்காரு. 2029 இது மாதிரி நடந்ததாக ரொம்ப பயமாக இருக்குன்னு நினைக்கவே. ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஃபீல் கொடுத்துருந்துச்சு. த்ரில்லர் வித் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் ஃபில்ம் தான். கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபில்ம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். 3.5 ஹவர்ஸில். பட் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருந்தேன். ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் பக்கமாக ஓட்டியிருந்தோம். 1 ஹவருக்கு ஒரு முறை நிறுத்தி பிரேக் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம். இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ்.